ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் 10 நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள்வாக்கு. வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் உன் மனதிற்கு சில பாடத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசளித்து இருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஏன் துரோகம் கூட செய்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் சற்று அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போது நீ உன் பாதையில் வெற்றியை மட்டும் நுழைக்கச் சென்று விட்டாய். நேர்முகம்தான் இனி உனக்கு. தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறாய். நீ உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடும். உன் மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது. நான் சொல்வது உண்மைதானே? சில நேரங்களில் உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இந்த முருகப்பெருமானிடம் பதில் இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு. அதை விட்டு பயந்து ஓடி ஒளிய வேண்டாம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கெல்லாம் முடிவே இல்லை. அப்படித்தானே? இதையெல்லாம் நீ தாண்டித்தான் வர வேண்டும். தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் உன் கையில் கிடைக்கும். நான் சொல்வது சரிதானே? ஆகவே நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். அந்த நேரத்தில்தான் நீ அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய். நிச்சயமாக அது எனக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் என்று நன்றாக எனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிடுவேனா? சொல் பார்க்கலாம். நிச்சயமாக இல்லை. உன்னை மகிழ்விக்கத்தான் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். உன் கர்ம வளங்களை விலக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை இந்த நாளிலிருந்து உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறேன். கவலைப்படாதே. முதலில் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். உன் மனதுக்கு பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகிக்கொள். அப்படி நினைத்து பார்த்தால் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். அதே தருணத்தில் பிடிக்காததை முடிந்தவரை மறக்க கற்றுக்கொள். பிறகு அதிலிருந்து நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக. இவை இரண்டுமே உனது வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக அவசியம்தான். ஆகவே யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும். மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசினால் மரண வழி கூட மறத்து போகும். ஆகவே உன் மனதுக்கு அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் பெரிதுபடுத்த வேண்டாம். வாழ்க்கையை அதன் போக்கில் சலனமின்றி நகர்ந்து கொண்டு போகும். மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. உனது மனசாட்சிபடி வாழ்ந்தால் போதும். உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே. அதே போலத்தான் வாழ்க்கை. நீ சொல்வதையெல்லாம் அது கேட்காது. அது தன் விருப்பம் போல கடந்து போய்கொண்டேதான் இருக்கும். கவலைகளை சுமந்து கொண்டு ஏன் காலத்தை வீணடிக்கிறாய் என் செல்லமே? நடந்ததையே எண்ணி எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே உனக்கு போதாது. வீணடித்து விட வேண்டாம். உனக்கான வரவிருக்கும் காலத்தை ஏன் கவலைகளை சுமந்து கொண்டு உன் காலத்தை வீணடிக்கிறீர்? நடந்ததை எண்ணி எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாது. வீணடித்து விட வேண்டாம் என் செல்லமே. உனக்கான வரவிருக்கும் நல்லதொரு காலத்தை, அதாவது நீ நினைத்தது போல் எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான கடமை என்னவென்று உனக்கு தெரிந்து அந்த கடமையை செய்ய நீ முற்படுவாய். எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி உனக்காக விரைந்து வந்து சேரும் என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் இன்னொன்றும் சொல்லட்டுமா?
நீ சற்று சிந்திக்கும்படியாகத்தான் இருக்கும். என்ன தெரியுமா அது? உன்னை விட வசதியாக இருப்பவரை பார்த்து ஆசைப்படுவதை விட உன்னை விட வசதியற்றவரை பார்த்து உனக்கான வாழ்க்கையை இன்பமாக்கி கொண்டு வாழ்வதே சிறந்ததல்லவா? உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாகவும் பார்க்காதே, அது உனக்கு தலைக்கணத்தை கொண்டு வந்துவிடும். ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு. அப்பொழுதுதான் உனக்கான தன்னம்பிக்கை, நம்பிக்கை எல்லாம் உன்னிடத்தில் வரும் ஆரம்பிக்கும். ஆகவே இந்த உலகில் நேர்மையாக வாழ்பவர்கள்தான் அதிகம். அந்த இடத்தில் நேர்மையாக வாழ்பவர்கள்தான் அதிகமாக சோதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அதற்காக ஒருபோதும் நேர்மையை விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த உலகமே சோதனை களம்தான். இதற்கெல்லாம் கூலி இந்த முருகப்பெருமானிடத்தில் பல மடங்காக உனக்கு கிடைக்கும்போது அத்தனை வழிகளும் பறந்து போய்விடும். ஆகவே வாழ வேண்டும் என்ற வைராக்கியமும் வாழ்ந்திடுவேன் என்ற தன்னம்பிக்கையும் போது உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் செல்லமே, தைரியமாக இரு. உன் கஷ்டமான மனநிலையில் இருந்து நீ முதலில் வெளியே வர வேண்டும் என் செல்லமே. அப்பொழுதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருப்பதையும் நான் உனக்கான பிரச்சனைகளை தீர்வு சொல்வது புரியும். நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். கூடிய விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாம் வெற்றியாக முடியும் தருவாயில்தான் இருக்கிறது. நிச்சயமாக வெற்றியாக்கச் செய்வேன் என் செல்லமே, கவலைப்படாதே. அதற்காகத்தானே இந்த முருகப்பெருமான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். நீ விரும்பும் வாழ்க்கை நிச்சயமாக உனக்காக அமையப் போகிறது. என் பிள்ளை, முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும். எப்பொழுதையும் நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ உன் லட்சிய பாதைக்கு கைபிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன். கவலைப்படாதே. நிச்சயமாக முருகா முருகா என்று சொல்லி உன் வீட்டில் தீபம் ஏற்றும் அல்லது விளக்கேற்று. நிச்சயம் நினைத்த காரியமெல்லாம் கைகூடும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நம்பிக்கையுடனும் முழு நம்பிக்கையுடனும் முழு மனதாக முருகா முருகா என்று நம்பி நீ விளக்கேற்றினால் நிச்சயமாக உன் வீட்டில் ஒளியாய் பிரகாசமாய் இந்த முருகப்பெருமானின் அருள் தீர்க்கமாக கிடைக்கும்படி செய்வேன். நிச்சயமாக நல்லதொரு வழி பிறக்கும். பல அதிசயங்கள் நடக்கும். நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.